Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, டீச்சர்ஸ் வகுப்பறையில் பேசக்கூடிய 50 வார்த்தைகளின் தொகுப்பை சிம்பிளாக சூப்பராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. இது எப்படி நம்ம சொல்லலாம்? யுவர் எஃபர்ட் இஸ் அப்ரிஷியேட்டட். யுவர் எஃபர்ட் இஸ் அப்ரிஷியேட்டட். எல்லோரும் பதில் கூறி முடிக்க வேண்டும். எல்லோரும் பதில் கூறி முடிக்க வேண்டும். எவ்ரிஒன் மஸ்ட் ஃபினிஷ் ஆன்சரிங். எவ்ரிஒன் மஸ்ட் ஃபினிஷ் ஆன்சரிங். உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். யூஸ் யுவர் டைம் விஸ்லி. யூஸ் யுவர் டைம் விஸ்லி. நீங்கள் குழுவின் தலைவர். யூ ஆர் த லீடர் ஆஃப் த குரூப். யூ ஆர் த லீடர் ஆஃப் த குரூப். ஒவ்வொருவரும் பேச வாய்ப்பு பெறுவார்கள் அல்லது ஒவ்வொருவருக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படி நம்ம சொல்லலாம்? எவ்ரிஒன் வில் கெட் எ சான்ஸ் டு ஸ்பீக். எவ்ரிஒன் வில் கெட் எ சான்ஸ் டு ஸ்பீக். இந்த வாரம் எதை கற்றோம்? வாட் டிட் வி லேர்ன் திஸ் வீக்? வாட் டிட் வி லேர்ன் திஸ் வீக்? இது சரியான வழி. This is the correct way. This is the correct way. சிறப்பாக செய்தீர்கள். இது எப்படி சொல்லலாம்? Well done. Well done. விடுமுறை நாளில் மறக்காமல் படிக்கவும். Don't forget to study during the holiday. Don't forget to study during the holiday. உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். Respect yourself. Respect yourself. மற்றவர்களை மதிக்கவும். Respect others. Respect others. பயிற்சி செய்வது அவசியம். Practice is essential. Practice is essential. இது உங்கள் மதிப்பெண்களை பாதிக்கலாம். This can affect your marks. This can affect your marks. நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். You must behave properly. You must behave properly. இப்போது தேர்வை தொடங்குங்கள். Now start the test. Now start the test. விளக்கம் புரிந்ததா? Did you understand the explanation? Did you understand the explanation? இந்த கருத்தை எழுதிக் கொள்ளுங்கள். Note this point down. Note this point down. பதில் சொல்ல தயங்க வேண்டாம். பதில் சொல்ல தயங்க வேண்டாம். இது எப்படி நம்ம சொல்லலாம்? Don't hesitate to answer. Don't hesitate to answer. நான் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். I will ask each one of you. I will ask each one of you. உங்கள் கட்டுரையை சரிபார்க்கவும். Check your essay. Check your essay. இந்த வார்த்தையை உச்சரிக்கவும். Pronounce this word. Pronounce this word. நீங்கள் விளக்கம் கொடுக்கலாமா? Can you explain? Can you explain? நான் விளக்குகிறேன். I will explain. I will explain. நாளைய பாடத்தை படித்து வாருங்கள். நாளைய பாடத்தை படித்து வாருங்கள். Read tomorrow lesson. Read tomorrow lesson.
இது உங்கள் கடமை. திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். ட்ரை அகைன். ட்ரை அகைன். விடையை எழுதுங்கள். ரைட் த ஆன்சர். ரைட் த ஆன்சர். உங்கள் நண்பரை கேளுங்கள். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட். வகுப்பு நேரத்தில் கவனம் தேவை. யூ மஸ்ட் ஃபோக்கஸ் இன் கிளாஸ். யூ மஸ்ட் ஃபோக்கஸ் இன் கிளாஸ். வீணாக பேசாதீர்கள். டோன்ட் டாக் unnecessary. டோன்ட் டாக் unnecessary. உங்கள் புத்தகத்தில் 10ஆம் பக்கம். உங்கள் புத்தகத்தில் 10ஆம் பக்கம். இது எப்படி சொல்லலாம்? பேஜ் 10 in your book. பேஜ் 10 in your book. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். Give an example. Give an example. குழுவாக வேலை செய்யுங்கள். Work in groups. Work in groups. எல்லோரும் அமைதியாக இருங்கள். Everyone keep quiet. Everyone keep quiet. உங்கள் வீட்டு பாடங்களை செய்யுங்கள். Do your homework. Do your homework. நாளை தேர்வு உண்டு. There is an exam tomorrow. There is an exam tomorrow. நீங்கள் தயாராக உள்ளீர்களா? நீங்கள் தயாராக உள்ளீர்களா? Are you ready? Are you ready? நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Time is running out. Time is running out. சிந்தித்து பேசுங்கள். Think before you speak. Think before you speak. முயற்சி செய். Try it. Try it. பயப்பட வேண்டாம். Don't be afraid. Don't be afraid. தவறு செய்து விட்டீர்கள். You made a mistake. You made a mistake. பதில் சரியாக உள்ளது. The answer is correct. The answer is correct. இந்த கேள்விக்கு யார் பதிலளிக்க விரும்புகிறீர்கள்? Who want to answer this question? Who want to answer this question? சுருக்கமாக எழுதுங்கள். Write briefly. Write briefly. இது முக்கியமானது. This is important. This is important. கவனமாக கேளுங்கள். Listen carefully. Listen carefully. புத்தகத்தை திறக்கவும். Open your book. Open your book. கண்டிப்பாக இதில் இருக்கிற சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.